Chicken-65 இன்றைக்கி நம்ம Chicken-65 செய்கிறத பற்றி போட்டிருக்கேங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க, என்னென்ன தேவைன்றதை நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி நம்ம யூஷுவலாக ஹோட்டல் ஸ்டைல்லலாம் இல்லாமல் நம்மளை ஹோம்மேடாக எப்படி செய்யணுமோ அதை மாதிரி செய்யுங்க. சிக்கன் வந்து 1/2 kg எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அரைப்பழம் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெப்பர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூனு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இப்போ நம்ம சிக்கனை எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் அப்ளை பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறமா நீங்கள் மிளகாத்தூள் காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இந்த அளவு தான் போடுறேன், 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டி ஊற வைக்கணுங்க. பெப்பரும் போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கோங்க. நல்லா மேரினேட் பண்ணோங்க. இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் தடவிட்டு ஒரு 3-4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எல்லாத்தையும் போட்டு பிரட்டிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது நல்லா மேரினேட் ஆகணும். அப்போ தான் அது நல்லா சீக்கிரம் வேகும். எண்ணெயை ஊற்றி கடாயில் போட்டுருங்க. சிக்கனை போட்டு பொரிச்செடுங்க. மிதமான தீயில் போட்டு பொரிச்செடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா உள்ளெல்லாம் வேகும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி மற்ற எல்லா சிக்கனையும் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. Chicken-65 ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இல்லை, நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடும். தேங்க்யூ.